Don't give up. Don't give up. விட்டு விடாதே. இன்னொரு அர்த்தம், விட்டு கொடுக்காதே. சில நேரத்தில் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது, நான் எல்லாமே நல்லதுன்னு செய்கிறேன், ஆண்டவருக்கு பிடிச்சமான பிள்ளையாக தானே நான் நடக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன், டைத் கொடுக்குறேன், அவருக்குரிய கொடுக்க வேண்டிய தசமபாகம் காணிக்கையெல்லாம் நான் கொடுக்குறேன், என்னோட வாழ்க்கையில் தேவனுக்கு பிடித்தமான காரியங்களை மாத்திரம்தான் நான் செய்கிறேன், ஆனால் என்னோட காரியத்தில் ஒரு வெற்றி இல்லையே, ஒரு சமாதானம் இல்லையே, ஒரு சந்தோஷம் இல்லையே, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தாங்க. Only God can give you the answer. Only God can give you the answer. No man, no human in the world can understand what problem are we facing for, what trials we are going through. நம்ம என்ன பாடுகளுக்குள்ளே போகிறோன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீங்கள் சும்மா ஒரு வார்த்தை சொன்னீங்களா, ஓ அப்படியா, அவ்வளோதான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். ஆனால் நமக்கு தான் தெரியும் என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே போயிட்டுருக்கோன்னு. ரோமர் 8:22 இதுக்குரிய ஆன்சர் படிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யார் இடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு? தேவனிடத்தில். எஸ். ஸோ இது மற்றவங்களுக்கு இல்லை, தேவன் மேலே சார்ந்து, தேவனுடைய வார்த்தையில் சார்ந்து, தேவனோட அன்பாக இருக்கிறவர்களுக்கு தான் இந்த வசனம். தேவன் மேல் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ரொம்ப பேட் சிச்சுவேஷன், ஒரு டிராஸ்டிக் சிச்சுவேஷன், யாராலையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போய் கொண்டு இருக்கலாம். எப்படி இதுலேருந்து மீள போகிறோம்? செத்து போயிடலாம் போல இருக்கே, இதுலேருந்து நான் எப்படி மீள போகிறேன் இப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தாங்க நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் உங்களோட பிரச்சனைகள், உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற உங்களோட பாடுகள் எல்லாமே உங்களுக்கு கெட்டதாகவே தெரியும். ஆனால் தேவனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான சிச்சுவேஷனில் உங்களை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஒரு ஆசீர்வாதமான பாதைக்குள்ளே நடத்த முடியும்னு அவருக்கு தெரியும். அநாதி தீர்மானத்தை உங்கள் மயில் வைத்திருக்கிற அந்த நாட்கள் வரும் வரும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவரை சார்ந்து இருக்கணுங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணுங்க, அவருக்கு உண்மையா இருக்கணுங்க, அவர் மேல் விசுவாசமா இருக்கணும். அது மாத்திரம் நம்ம வாழ்க்கை